செடியாய வல்வனைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். இன்றைய தினம் குரோதி வருஷம் கார்த்திகை மாசம் 16ஆம் தேதி டிசம்பர் 1/12/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் பகல் 11:51 வரை அமாவாசை திதி, அதன் பிறகு பிரதமை திதி. இன்றைய நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம். இன்றைய அனுஷம் நட்சத்திரம் பகல் 2:23 வரை இருக்கிறது. அதன் பிறகு கேட்ட நட்சத்திரம் வருகிறது. சுகர்ம நாம் யோகம், நாகவ கரணம், அதன் பிறகு கிம்ஸ்துக்கண கரணம், நேத்திரம் ஜீவன் 2:0 என்ற அளவில் இருக்கிறது. அனுஷமம் கேட்டம் ஞாயிற்றுக்கிழமை சேரும்போது மரணயோகம் ஆகிய ஞாயிற்றுக்கிழமை நாள் முழுதுமாக இன்றைய தினம் மரணயோகமாக இருக்கிறது. இன்றைய தினம் சுப காரியங்கள் முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. இன்றைய தினம் பிண்ட பித்ரு என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். பிண்ட பித்ரு என்பது ஒரு வகையான யாகம். அந்த பிண்ட பித்ரு யஜ்யம் செய்வதற்கும் சில ஹோமங்கள் செய்வதற்கும் சில தர்ப்பணங்கள் செய்வதற்கும் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் லக்ஷ்மி பிரபோதன தினம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். இன்றைய தினம் அமாவாசை என்று தான் லட்சுமி எழுந்தாள், அதாவது தீபத்திலிருந்து வெளியே வந்தாள் என்று இருக்கிறது. இன்றைய தினம் மிருத்யு என்று கூறுவார்கள். மிருத்யு என்றால் சுபகாரியங்கள் விளக்கப்பட வேண்டும். முக்கியமாக தூரதேச பிரயாணங்களை இன்றைய தினம் தொடங்கக்கூடாது. இன்றைய தினம் தூரதேச பிரயாணங்களை தொடங்கினால் அந்த பிரயாணத்தில் விபத்து ஏற்படும். ஆகவே இன்றைய தினம் தூரதேச பிரயாணங்களை தொடங்கக்கூடாது. ஒருவேளை தொடர இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை சூரிய உதயத்திற்கு முன்பாக தூரதேச பிரயாணங்களை தொடங்க வேண்டும். அப்படி தொடங்கினால் எந்த தோஷம் ஏற்படுத்தாது. இன்றைய தினம் போதாயன இஷ்டி என்று கூறுவார்கள். இஷ்டி என்றால் இன்றைய தினம் இஷ்டமான கோயில்களுக்கு, அவரவர்களுடைய இஷ்டமான கோயில்களுக்கு சென்று தீப வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினம். இன்றைய தினம் கார்த்திகை ஸ்நானம் முடிவு. பொதுவாக 30 நாட்களாக கார்த்திகை ஸ்நானம் என்று சொல்லக்கூடிய அந்த புனித நாட்கள் நடந்து கொண்டிருந்தது. அதாவது புனித நதிகள் இருக்கின்ற இடங்களிலே தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு இந்த மாதம் ஏற்ற மாதம். அதற்கு கடைசி நாள் இன்றைய தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து திங்கட்கிழமை குரோதி வருஷம் கார்த்திகை மாசம் 17ஆம் தேதி டிசம்பர் 2/12/2024 திங்கட்கிழமை. திங்கட்கிழமை என்று பகல் 12:44 வரை பிரதமை திதி, அதன் பிறகு துதிய திதி. திங்கட்கிழமை கேட்ட நட்சத்திரம். பகல் 3:45 வரை கேட்ட நட்சத்திரம், அதன் பிறகு மூலம் நட்சத்திரம். திருத்தி நாமயுகம், பவகரணம், நேத்திரம் ஜீவன் 2:0 என்ற அளவில் இருக்கிறது. கேட்டையும் மூலமும் திங்கட்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆகிய திங்கட்கிழமையான நாளை தினம் நாள் முழுவதுமாக சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் கருநாள் என்று போடப்பட்டிருக்கும். கருநாள் என்பது பகல் 12:44 வரை இருக்கிறது. அதன் பிறகு கருநாள் தோஷம் கிடையாது. அன்றைய தினம் மார்கசிர சுத்தம், அதாவது தெலுங்கு மாதத்தில மார்கசிர மாதம் அன்றைய தினம் முதற்கொண்டு ஆரம்பிக்கிறது. அதைத்தான் பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். அன்றைய தினம் முதற்கொண்டு திங்கட்கிழமை முதற்கொண்டு 11 நாட்களுக்கு லட்சுமி பூஜை செய்வது மிகவும் சிறப்பானது. லட்சுமி பூஜை என்றால் அன்றைய தினத்திலிருந்து 11 நாட்களுக்கு கலசம் வைத்து மகாலட்சுமிக்கு பூஜை செய்யலாம். அல்லது வீட்டில் இருக்கிற படத்திற்கு கூட 11 நாட்களுக்கு தினசரி நீங்கள் புஷ்பத்தை அர்ச்சனை செய்து, அதாவது புஷ்பத்தால் அர்ச்சனை செய்து இனிப்பு நைவேத்தியம், அதாவது பால் பாயசம் அல்லது கேசரி, பொங்கல் போன்ற இனிப்பு நைவேத்தியம் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் லட்சுமி கடாட்சம் ஏற்படும் என்றிருக்கிறது. ஆகவே அன்றைய தினம் முதற்கொண்டு 11 நாட்களுக்கு லட்சுமிக்காக விரதம் இருப்பதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் சந்திர தரிசனம் 3ஆம் பிறை தெரியக்கூடிய தினம். அன்றைய தினம் மாலை நேரத்திலே சூரியன் அஸ்தமிக்கும் போது மேற்கு வானத்திலே மெல்லிய கோடாக சந்திரனை தரிசனம் செய்யலாம். அந்த சந்திரனை தரிசனம் செய்தால் ஆயுள் விருத்தி. அன்றைய தினம் இஷ்டி. அன்றைய தினம் மாலை நேரத்திலே அருகில் இருக்கின்ற கோயில்களுக்கோ அல்லது உங்கள் இஷ்ட தெய்வ கோயில்களுக்கோ சென்று தீப வழிபாடு செய்ய வேண்டும். அதன் மூலமாக இஷ்டங்கள், அதாவது உங்களுடைய இஷ்டங்கள் பூர்த்தியாகும், காரியங்கள் நிறைவேறும் என்று கூறப்படுகிறது. ஆகவே திங்கட்கிழமை என்று அருகில் இருக்கிற பெருமாள் கோயில்களுக்கோ சிவன் கோயில்களுக்கோ விநாயகருக்கோ அல்லது அம்பாளுக்கோ உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் அந்த இஷ்ட தெய்வத்திற்கு தீப வழிபாடு செய்வதற்கு திங்கட்கிழமை மிக மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. பொதுவாக கார்த்திகை மாதம் என்றாலே தீப வழிபாடு செய்வதற்கு ஏற்ற மாதம். அதுவும் இந்த திங்கட்கிழமை அன்றைய தினம் லட்சுமி விரதம் இருக்க வேண்டிய தினம். அன்றைய தினம் முதற்கொண்டு 11 நாட்களுக்கு லட்சுமி விரதம் இருக்க வேண்டிய நாள். அன்றைய தினம் முதற்கொண்டு 11 நாட்கள் லட்சுமி விரதம் இருந்து 11ஆவது நாள் என்பது ஸ்ரீ சுக்த புருஷோக்த ஹோமம் செய்து அஷ்டலட்சுமி ஹோமம் செய்தால் எப்படியும் எப்படிப்பட்ட பிரச்சனைகளும் பண விஷயத்தில் இருந்தால் தீர்ந்துவிடும் என்றிருக்கிறது. ஆகவே பண விஷயத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீர்வதற்காக திங்கட்கிழமை முதற்கொண்டு
11 நாட்களுக்கு லட்சுமி பூஜை செய்ய வேண்டும். அவசியம் அன்றைய தினம் தீப வழிபாடு, அன்றைய தினம் உங்களுக்கு இஷ்ட கோயில்களுக்கு சென்று தீப வழிபாடு செய்வதும் நல்லது. அடுத்து செவ்வாய்க்கிழமை, குரோதி வருஷம் கார்த்திகை மாசம் 18ஆம் தேதி டிசம்பர் 3/12/2024 செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை என்று பகல் 1:09 வரை துதியை திதி, அதன் பிறகு திருத்தியை திதி. அன்றைய தினம் மூலம் நட்சத்திரம் மாலை 4:42 வரை மூலம் நட்சத்திரம், அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம், சூலம் நாமயுகம், கௌலகரணம், நேத்திரம், ஜீவன் 2 பூஜ்யம் என்ற அளவில் இருக்கிறது. மூலம் நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை சேரும்போது அமிர்த யோகம், பூராடமும் செவ்வாய்க்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆகவே செவ்வாய்க்கிழமை நாள் முழுதுமாக அமிர்த யோகம் சித்தியோகமா இருக்கிறது. அன்றைய தினம் ஆபரேஷன் போன்ற காரியங்கள் செய்வதற்கு, எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்குவதற்கு மிக ஏற்ற தினம். அன்றைய தினம் பஞ்சாங்கத்தில் திந்திரணி கௌரி விரதம் என்று போடப்பட்டிருக்கும். திந்திரி என்றால் புளிய மரம். புளிய மரத்துக்கு அடியிலே கௌரிக்காக பூஜை செய்தால் எப்படிப்பட்ட கசப்பான அனுபவங்களும் வாழ்க்கையில் இருந்து விலகிவிடும் என்று கூறுவார்கள். அல்லது குறைந்தபட்சம் அன்றைய தினம் நீங்கள் வீட்டிலேயே அம்பாளுடைய படம் வைத்து அன்றைய தினத்துல புளி சாதம் நீங்கள் நைவேத்தியம் செய்ய வேண்டும். புளி சாதம் நைவேத்தியம் செய்து பலருக்கு, அதாவது உங்களுடைய இஷ்டமானவர்களுக்கு கொடுத்து விட்டு அதன் பிறகு அதை நீங்கள் சாப்பிட வேண்டும். அப்படி செய்தால் கசப்பான அனுபவங்கள் எல்லாம் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து புதன்கிழமை, குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி டிசம்பர் 4/12/2024 புதன்கிழமை. புதன்கிழமை என்று திருத்தியை திதி. அன்றைய திருத்தியை திதி பகல் 1:10 வரை இருக்குது. அதன் பிறகு சௌர்த்தி திதி வருகிறது. அன்றைய நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம், மாலை 5:15 வரை பூராடம், அதன் பிறகு உத்திராடம், கண்டம் நாமயுகம், கரசை கரணம், நேத்திரம், பூஜ்யம், ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. பூராடமும் உத்திராடமும் புதன்கிழமை சேரும்போது அமிர்த யோகம். ஆகிய புதன்கிழமை நாள் முழுவதுமாக 60 நாளிகை அமிர்த யோகமா இருக்கிறது. அன்றைய தினம் அபியோக திருத்தியை என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். அபியோக திருத்தியை உள்ள நாளிலே அன்றைய தினம் அம்பாளையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினம். மேலும் எந்த தெய்வங்களையும் நீங்கள் அன்றைய தினம் வழிபடலாம். அவ்வாறு செய்தால் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற யோகம் அதிகமாகும் என்று இருக்கிறது. மேலும் கணவன் மனைவிக்குள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் தீர்ந்து கணவன் மனைவிக்குள் அமைதியும் சாந்தியும் முன்னேற்றம் ஏற்படும். பிரச்சனைகள் இல்லாமல் ஒருவருக்கொரு அன்யோன்யமாக வாழ்வார்கள் என்றிருக்கிறது. ஆகவே கணவன் மனைவி இருவரும் அன்யோன்யமாக வாழ்வதற்காக புதன்கிழமை என்று அபியோக திருதியை அன்று அம்பாளையும் சிவபெருமானையும் அல்லது லட்சுமியையும் நாராயணையும் அல்லது வள்ளி தெய்வாயனையும் முருகப்பெருமானையும் சேர்ந்து வணங்குவது மிகவும் சிறப்பானது. உங்களுடைய இஷ்ட தெய்வங்களுக்கு தம்பதி சமேதராக அன்றைய தினத்திலே வழிபாடு செய்தால் நினைத்த காரியங்கள் கைகூடி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து வியாழக்கிழமை, குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 20ஆம் தேதி டிசம்பர் 5/12/2024 வியாழக்கிழமை. வியாழக்கிழமை என்று சதுர்த்தி திதி. அன்றைய சதுர்த்தி திதி பகல் 12:50 வரை இருக்கிறது. அதன் பிறகு பஞ்சம் திதி வருகிறது. அன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரம், மாலை 5:26 வரை உத்திராடம் நட்சத்திரம், விருத்தி நாமயோகம், பத்ரை கரணம், நேத்திரம், பூஜ்யம், ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. உத்திராடமும் திருவோணம் வியாழக்கிழமை சேரும்போது சித்தியோகம். அன்றைய தினம் நாள் முழுவதுமாக சித்தியோகமா இருக்கிறது. அன்றைய தினம் ஒரு சுமாரான முகூர்த்த நாள், பெரிய முகூர்த்த நாள் கிடையாது, ஆனால் சுமாரான முகூர்த்த நாள். என்றால் சதுர்த்தி திதி பத்ரே கரணம் சேர்வது அவ்வளவு சிறப்பல்ல. ஆனால் விருத்தி நாமிகம் உத்திராடம் நட்சத்திரம் சேர்வது வியாழக்கிழமை சேர்வது சிறப்பு. ஆக அன்றைய தினம் சிறிது சிரமங்கள் கொடுக்கக்கூடிய இருந்தாலும் ஓரளவு சுமாரான முகூர்த்த நாளாக போற்றப்படுகிறது. அன்றைய தினம் அவசியமான நல்ல காரியங்களையும் முகூர்த்தங்களையும் செய்யலாம். அன்றைய தினம் மாத சதுர்த்தி, மாதம் சதுர்த்தி விரதம் இருப்பவர்கள் அன்றைய தினம் சதுர்த்தி விரதம் என்று விநாயகரை வழிபாடு செய்ய வேண்டும். அவ்வாறு வழிபாடு செய்தால் நினைத்த காரியங்கள் கைகூடும். அன்றைய தினம் முகூர்த்தம் செய்வதாக இருந்தாலும் சரி, அல்லது வீட்டிலே சுபகாரியங்கள் எதுவாக இருந்தாலும், அதாவது நாமகரணம், அதன் பிறகு நிச்சயதார்த்தம், அதன் பிறகு அன்னப்பிராசனம், முதலாக குழந்தைகளுக்கு சோறூட்டுதல் போன்ற காரியங்கள் செய்வதற்கு, வளைகாப்பு சீமந்தம் எதுவாக செய்வதாக இருந்தாலும் அன்றைய தினம் சதுர்த்தியாக இருப்பதனால் முதலில் விநாயகரை வழிபாடு செய்துவிட்டு அதன் பிறகு நீங்கள் அந்த சுபகாரியங்களை செய்தால் எந்த தோஷம் ஏற்படுத்தாமல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் பத்ரி கௌரி விரதம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். பத்ரி என்றால் இளந்தை. ஆகவே இளந்தை பழத்தை அன்றைய தினம் அம்பாளுக்கு நைவேத்தியம் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தடைகள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து வெள்ளிக்கிழமை, குரோதி வருஷம் கார்த்திகை மாசம் 21ஆம் தேதி டிசம்பர் 6/12/2024 வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை என்று பஞ்சம் திதி. அன்றைய பஞ்சம் திதி பகல் 12:08 வரை இருக்கிறது. அதன் பிறகு ஷஷ்டி திதி வருகிறது. அன்றைய நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம், மாலை 5:18 வரை திருவோணம் நட்சத்திரம், அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம்,
துருவம் நாம் யுகம், பாலவக்கரணம், அதன் பிறகு கௌலவக்கரணம், நேத்திரம் 1, ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. திருவோணமும் வெள்ளிக்கிழமை சேரும்போது மரண யோகம், அவிட்டமும் வெள்ளிக்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆகிய வெள்ளிக்கிழமை என்று மாலை 5:18 வரை மரண யோகம், அதன் பிறகு சித்தியோகம் என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம் நாக பூஜா பஞ்சமி என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். ஆகவே அன்றைய தினம் நாக பூஜைகள் செய்வதற்கு மிக ஏற்ற தினம். நாக பூஜைகள், நாக பிரதிஷ்டைகள் செய்வதற்கு, சர்ப்ப சாந்திகள் செய்வதற்கு, அரசமரம் வேப்பமரம் இணைந்த இடத்திலே நாகரை பிரதிஷ்டை செய்வதற்கு அன்றைய தினம் மிக ஏற்ற தினமாக இருக்கிறது. அது நாக பூஜா பஞ்சமி என்று கூறுவார்கள். இந்த மார்கசிர மாதம் என்று சொல்லக்கூடிய கார்த்திகை அமாவாசைக்கு பிறகு வருகின்ற அந்த பஞ்சமி நாக பூஜை செய்வதற்கு, நாகதோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு மிக மிக உத்தமமான தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் சஷ்டி விரதம், கந்த சஷ்டி கவசம் படித்து முருகனை ஆராதனை செய்வதற்கு ஏற்ற தினம். அன்றைய சஷ்டிக்கு சம்பக சஷ்டி என்று கூறுவார்கள். அதாவது அன்றைய தினம் சம்பகாசுரனை வதம் செய்த தினம் என்றும் போற்றப்படுகிறது. அதுவும் முக்கியமாக சுப்பிரமணிய சஷ்டி, சுப்பிரமணியர் உகந்த சஷ்டி அன்றைய தினம். அன்றைய தினம் திருவோணத்திற்கான விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்வதற்கும், லட்சுமி ஐகிரவர் வழிபாடு செய்வதற்கும் வெள்ளிக்கிழமை மிக மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் சிரவண விரதம், திருவோணத்திற்கான விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினம். ஆக அன்றைய தினம் நாக பூஜைகள் செய்வதற்கு, முருகனை வழிபாடு செய்வதற்கு, பெருமாளையும் ஐகிரவனையும் வழிபாடு செய்வதற்கு வெள்ளிக்கிழமை மிக ஏற்றத்தனமாக அமைந்திருக்கிறது. பொதுவாக பஞ்சமில செய்யக்கூடிய காரியங்கள் நிலைத்திருக்கும் என்று கூறுவார்கள். பஞ்சமில நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகளுக்கு நல்ல பலன்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து சனிக்கிழமை, குரோதி வருஷம், கார்த்திகை மாதம் 22ஆம் தேதி, டிசம்பர் 7/12/2024 சனிக்கிழமை. சனிக்கிழமை சஷ்டி திதி, பகல் 11 மணி 6 நிமிடம் வரை சஷ்டி திதி, அதன் பிறகு சப்தம் திதி. அவிட்டம் நட்சத்திரம் மாலை 4:50 வரை அவிட்டம் நட்சத்திரம், அதன் பிறகு சதயம் நட்சத்திரம். வியாகாத நாம் யுகம், தைத்துலா கரணம், நேத்திரம் 1, ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. அவிட்டம் சனிக்கிழமை சேரும் போது சித்தியோகம், சதயமும் சனிக்கிழமை சேரும் போது அமிர்தயோகம். ஆகவே சனிக்கிழமை நாள் முழுதுமாக சித்தியோகம் அமிர்தயோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் சூரிய விரதம், சூரியனுக்கான விரதம் இருந்து சூரியனை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினம். உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது சூரிய தோஷங்கள் இருந்தாலும் சரி, சூரிய தசனை நடந்து கொண்டிருந்தாலும் சரி, அருகில் இருக்கின்ற நவகிரகம் இருக்கின்ற ஸ்தலங்களுக்கு சென்று, கோயில்களுக்கு சென்று நவகிரகத்தில் சூரிய பகவானுக்கு சிகப்பு வஸ்திரத்தை அணிவித்து, சிகப்பு அரளி புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து ஒரு தீபம் வைத்து விட்டு வர வேண்டும், நெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். அவ்வாறு செய்தால் சூரிய தோஷங்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் சூரியனை வழிபாடு செய்துவிட்டு அதன் பிறகு சிவபெருமானை வழிபாடு செய்வதும், பெருமாளை வழிபாடு செய்வதும் மிகவும் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் பல சப்தமி. நீங்கள் அன்றைய தினம் தில ஹோமங்கள் செய்வதற்கு, தில தர்ப்பணங்கள் செய்வதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் சனிக்கிழமை செய்யக்கூடிய பூஜைகளுக்கு நல்ல பலன்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அன்றைய தினம் சரியாக இரவு 7 மணிக்கு சேலம் பட்டை கோயில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எதிரில் இருக்கின்ற ஸ்ரீ பிரசன்ன வரதாசிரம தேவஸ்தானம் ஸ்ரீ லட்சுமி ஐகிரவர் சந்நிதிக்கு முன்பாக உட்கார்ந்து விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம், பஞ்சாத ஸ்தோத்திர பாராயணம், துவாதசநாம பஞ்சரம், ஆபுத்தான ஸ்தோத்திரம், லட்சுமி அஷ்டோத்தர சதநாம ஸ்தோத்திரம் ஆகிய ஸ்தோத்திரங்கள் பாராயணம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்தோத்திர பாராயணத்தில் அனைவரும் இலவசமாக கலந்து கொள்ளலாம். மகா சங்கல்பத்துடன் சரியாக சனிக்கிழமை 7 மணிக்கு ஆரம்பிக்கும். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் அடைகின்ற ராசிகள் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம். இந்த ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. மேச ராசியிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 30 சனிக்கிழமை காலை 6 மணி 3 நிமிடம் முதல் டிசம்பர் 2 திங்கட்கிழமை பகல் 11:57 வரை சந்திராஷ்டகம். ஆக மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 30 சனிக்கிழமையும் டிசம்பர் 9 ஞாயிற்றுக்கிழமை முழு சந்திராஷ்டக தினங்கள். அன்றைய தினம் இந்த 2 நாட்கள் மேஷராசியில் பிறந்தவர்கள் சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லது. அடுத்து ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 2 பகல் 11:57 முதல் டிசம்பர் 4 புதன்கிழமை இரவு 11:19 வரை சந்திராஷ்டகம். ஆக ரிஷபத்திலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 2 திங்கட்கிழமை, டிசம்பர் 3 செவ்வாய்க்கிழமை, டிசம்பர் 4 புதன்கிழமை இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். அடுத்து மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 4 புதன்கிழமை இரவு 11:19 முதல் டிசம்பர் 7 சனிக்கிழமை அதிகாலை 5:07 வரை சந்திராஷ்டகம். ஆக மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 5 வியாழக்கிழமை, டிசம்பர் 6 வெள்ளிக்கிழமை இந்த 2 தினங்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். அடுத்து கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 7 சனிக்கிழமை அதிகாலை 5:07 முதல் டிசம்பர் 9 திங்கட்கிழமை காலை 9:15 வரை சந்திராஷ்டகம். ஆக கடகராசியில் பிறந்தவர்கள் டிசம்பர் 7 சனிக்கிழமை, டிசம்பர் 8 ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 தினங்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் சிறிது யோசித்து நிதானித்து பிரார்த்தனை செய்துவிட்டு செய்தால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வரக்கூடிய வருஷத்திற்கான அடுத்த வருஷத்துக்கான சுபமுகூர்த்த நாட்கள் பஞ்சாங்கம், சீனிவாசன் பஞ்சாங்கம், புதிதாக சப்தரிஷி வாக்கிய பஞ்சாங்கம், இந்த பஞ்சாங்கங்கள் வெளிவந்துள்ளது. வேண்டியவர்கள் எம்மை அணுகி கேட்டு வாங்கிக் கொள்ளலாம்.
இவ்வாறாக இந்த வாரத்தை வரதான முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம். இன்றைய பதிவில் டிசம்பர் 1 முதல் டிசம்பர் 7 வரையிலான ஒரு வாரத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். முதலில் மேஷராசி. மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டக தோஷம் இருக்கிறது. இந்த வார ஆரம்பத்திலே சந்திராஷ்டக தோஷம் நவம்பர் 30 சனிக்கிழமை காலை 6:03 முதல் டிசம்பர் 2 திங்கட்கிழமை பகல் 11:57 வரை சந்திராஷ்டகம். ஆக மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 30 சனிக்கிழமை, டிசம்பர் 1 ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 தினங்கள் சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சற்று யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதனால் டிசம்பர் 1ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது திங்கட்கிழமை முதல் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தேவஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள் அல்லது நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் அடைந்திருந்தாலும் 2ஆம் இடத்துல குருபான் இருப்பதனால் பெரிய பிரச்சனைகள் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு இருக்காது. சிறு அளவில் சிறு உபாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். அதற்கு காரணம் செவ்வாய் 4ஆம் இடத்தில் நீச்சம் அடைந்து உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை திருஷ்டி ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் சிறு அளவிலே உங்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைவு ஏற்படும். ஆனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. 6ஆம் இடத்துல கேதுபான் இருப்பது பழைய பாக்கியங்கள் வசூலாகும். ஆனால் அதற்கு நீங்கள் நிறைய முயற்சிகள் செய்ய வேண்டும். முயற்சி செய்யாமல் இந்த வாரம் உங்களுக்கு எதுவும் சாத்தியமாகாது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன் புதன் இருப்பது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே தொழிலாதிபதி சனி பகவான் இருக்கார். நீங்கள் எந்த தொழில் செய்வதாக இருந்தாலும் அந்த தொழிலே இந்த வாரம் நல்ல லாபத்தை அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பது இளைய மூத்த சகோதரர்களுக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் ராகுவான் இருக்கிறார். ஆகவே தொழில் அலைச்சல் காரணமாக தூக்கமின்மை ஏற்படும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்கினால்தான் ஆரோக்கியத்துக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் மேஷராசி நல்ல நாட்கள். மேஷராசியில பிறந்து அஸ்வினியிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 4 புதன்கிழமை நல்ல நாள். பரணியிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 3 செவ்வாய்க்கிழமை, டிசம்பர் 5 வியாழக்கிழமை, டிசம்பர் 7 சனிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். கிருத்திகை 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 3 செவ்வாய்க்கிழமை, டிசம்பர் 4 புதன்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் பெறுகிறார். ஆகவே இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 4ஆம் இடத்திலே நீச்சம் பெறுவதனால் தாயின் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் ஏற்படும். மேலும் உங்கள் ஆரோக்கியத்திலும் சிறு குறைபாடுகள் ஏற்படும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை சிறிது திருஷ்டியை ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக மேஷராசி இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியிலே பிறந்தவர்கள் இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் டிசம்பர் 2 திங்கட்கிழமை பகல் 11:57 முதல் டிசம்பர் 4 புதன்கிழமை இரவு 11:19 வரை சந்திராஷ்டகம். ஆக ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 2 திங்கட்கிழமை, டிசம்பர் 3 செவ்வாய்க்கிழமை, டிசம்பர் 4 புதன்கிழமை இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரத்தில் ரிஷபராசிகளுக்கு ராசிபலனாக பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே தொழில்துறையில அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். சிலருக்கு வெளியூர் அடிக்கடி செல்லக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். பிரயாணங்கள் அதிகமாக நடக்கும். ஆனாலும் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. இந்த பிரயாணங்கள் ஓரளவு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதால் மனைவியின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. மனைவிக்கு சிறு உடல் பாதை என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. 5ஆம் இடத்துல கேதுவான் இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகிய குழந்தை முன்னேற்றம் இருக்கும். பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. அவர்கள் நன்மைகளை அடைவார்கள். 7ஆம் இடத்துல சூரியன் புதன் ஆகிய கிரகங்கள் இருப்பது மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அவருடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறு தொய்வு இருந்தாலும் அவர்கள் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு காத்திருக்கிறது. 8ஆம் இடத்தில் சுக்கரன் இருப்பது உங்களுடைய ஆரோக்கியத்தில் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. தொழில் ஸ்தானத்துல சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே தொழில்துறையில நல்ல வளர்ச்சி இருக்கும், முன்னேற்றம் இருக்கும். ஆனால் அலைச்சல் மிக அதிகமாகவே இருக்கும். அலைச்சலுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் தளராமல் வேலை செய்யுங்கள். நிச்சயமாக அதற்குரிய சம்பாவனை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும்.
அடுத்து லாபஸ்தானத்தில் ராகுபான் இருப்பது நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் உங்கள் வீட்டில் இருக்கிறத தாத்தா பாட்டி போன்றவர்களுடைய அனுகூலம் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். இந்த வாரம் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி சற்று பேசாமல் இருப்பது நல்லது. இந்த வாரம் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசினால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். இந்த வாரம் உங்களுக்கு நல்ல நாட்கள். ரிஷபராசி கிருத்திகை 2, 3, 4 பாதங்களை பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 5 வியாழக்கிழமை நல்ல நாள். ரோகிணியில பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 5 வியாழக்கிழமை, டிசம்பர் 7 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். மிருகசீஷம் 1, 2 பாதங்களை பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 5 வியாழக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து ரிஷபராசி இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம். உங்களுக்கு இந்த வாரம் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும் என்று கொண்டேன். மேலும் உங்களுக்கு ஜென்மகுரு நடந்து கொண்டிருக்கிறது. தேவையில்லாமல் உங்களுக்கு கோபங்கள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை என்று குரு பகவானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். மேலும் உங்கள் மனைவிக்கு ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் ரிஷபராசியில் இருந்தவர்கள் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல வக்கரகதியிலே இருக்கிறார். ஆகவே தொழில்துறையில போட்டிகள் மிக மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானம் நீங்கள் கஷ்டப்பட்டு பெறுவதாக இருக்கும். இந்த வாரத்திலே உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்தில் இருப்பதனால் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கி சுப செலவுக்காக கடன் வாங்குங்கள். தேவையில்லாமல் கடன் வாங்குவதை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. மற்றவர்களுக்காக ஜாமீன் போடுவதையும் தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதனால் குடும்பத்தில் தேவையில்லாமல் மருத்துவ செலவுகள் ஏற்படும். உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறது. 4ஆம் இடத்துல கேதுவானது தான் குருவால் பார்க்கப்படுகிறது. ஆகவே தாயின் ஆரோக்கியத்துல பெரிய பின்னடைவு இருக்காது. தாய் உங்களுக்கு நன்மைகளை செய்வார்கள். மேலும் தாய்க்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்குரிய மருத்துவம் கிடைத்து ஓரளவு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 6ஆம் இடத்துல சூரியன் புதன் இருப்பது கஷ்டப்பட்டு பழைய பாக்கிகளை நீங்கள் வசூல் செய்ய முடியும். தானாக பணம் வரும் என்று எதிர்பார்க்க முடியாது. 7ஆம் இடத்துல சுக்கன் இருக்கிறார். 7ஆம் இடத்துல சுக்கன் இருந்தாலும் இந்த லக்னத்துக்கு இந்த ராசிக்கு அவர் நல்லவர். ஆகவே மனைவியின் ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனை இருக்காது. மனைவிக்காக செலவனங்களாகும். ஆனால் செலவனங்கள் அனைத்தும் சுப செலவாகவே இருக்கும். 9ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே தந்தையின் ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனை இருக்காது. தந்தையின் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். தந்தை உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். 10ஆம் இடத்துல ராகுவான் இருப்பது தொழில்துறையில அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சலுக்கேற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். விரயஸ்தானத்துல குருவான் இருப்பது தொழில் விருத்திக்காகவும் மனைவியினுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காகவும் இந்த வாரம் செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். ஆனால் செலவினங்கள் ஏற்ற வருமானம் நீங்கள் கஷ்டப்பட்டு பெற முடியும். தொழில் அலைச்சல் இருந்தாலும் அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். மிதுன ராசி பிறந்தவர்கள் இந்த வாரம் நல்லா இருக்கும். மிதுன ராசி மிருகசம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 3 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். திருவாதிரையில பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 4 புதன்கிழமை, டிசம்பர் 7 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 3 செவ்வாய்க்கிழமை, டிசம்பர் 7 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்லா இருக்கு. இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருப்பது தொழில்துறையில போட்டிகள் மிக அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியத்திலும் குடும்பத்தில் ஆரோக்கியத்திலும் சிறு குறைபாடுகள் ஏற்படும். அதுக்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கும் புதன்கிழமை பெருமாளுக்கும் நெய்தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த தீப வழிபாட்டின் மூலமாக மிதுராசி பெண்கள் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கடகராசி. கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் என்பது கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் டிசம்பர் 7 சனிக்கிழமை அதிகாலை 5:07 முதல் டிசம்பர் 9 திங்கட்கிழமை காலை 9:15 வரை சந்திராஷ்டகம். ஆக இந்த வார கடைசியிலே கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 7 சனிக்கிழமை, டிசம்பர் 8 ஞாயிற்றுக்கிழமை முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வது மிகவும் சிறப்பானது. அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரத்தில் உங்கள் ராசியை செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே குழந்தைகள் மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். குழந்தைகளும் உங்கள் மீது மிகுந்த அன்பை செலுத்துவார்கள். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. இந்த வாரத்திலே உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே கேதுவான் இருப்பது இளைய சகோதரனுடைய ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனை இருக்காது. என்றால் 3ஆம் இடத்தில் இருந்த கேதுவுக்கு குருவுடைய பார்வை இருக்கிறது. நீங்கள் ஓரளவு இந்த வார ஆரம்பத்திலே சிறிது மனம் தூய்மை அடைந்தாலும் இந்த வாரத்தின் கடைசியில ஓரளவு நீங்கள் தைரியத்தை பெற்று விடுவீர்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் புதன் இருப்பது உங்களுடைய குழந்தைகள் நல்ல படிப்பறிவை பெறுவார்கள். நல்ல
தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள், நல்ல முன்னேற்றத்தையும் அடைவார்கள். 6ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது இந்த வாரம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அந்த கடன் நல்ல காரியங்களுக்கு தான் பயன்படும், தவிர தீய காரியங்கள் எதுவும் நடக்காது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பது உங்களுக்கு கை கால் மூட்டு வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே கிழங்கு வகைகளை சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. அடுத்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே ராகுவான் இருப்பது தாயின் ஆரோக்கியம் தந்தையின் ஆரோக்கியம் இரண்டும் வரலும் நன்றாகவே இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கின்ற தாத்தா பாட்டி போன்றவர்கள் உங்கள் மீது அனுதாபத்துடன் இருப்பார்கள், உங்களுக்கு தேவையானவற்றை செய்வார்கள். லாபஸ்தானத்தில் குருவான் இருப்பது இந்த வாரம் தந்தையால் தனலாபம் இருக்கிறது. குடும்பத்தில் சுப காரியங்கள் விரைவில் நடக்கும். அதற்கான முகாந்திரங்கள் செயல்பாடுகள் இந்த வாரம் உங்கள் வீட்டிலே இருக்கும். இந்த வாரத்துல உங்களுக்கு அந்த சந்திராஷ்ட தோஷத்தை தவிர பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. இந்த கடகராசியிலிருந்து ஓரளவு நல்ல நாட்களாக நல்ல வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. இந்த வாரம் உங்களுக்கு நல்ல நாட்கள். கடகராசியிலிருந்து புனர்பூசம் 4வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 3 செவ்வாய்க்கிழமை, டிசம்பர் 5 வியாழக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 4 புதன்கிழமை நல்ல நாள். ஆயில்யத்தில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 3 செவ்வாய்க்கிழமை, டிசம்பர் 5 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சனி பகவான் இருப்பதனாலும் உங்கள் ராசியிலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதனாலும் உடல் சோர்வு, மேலும் இந்த வாரத்துல உங்களுக்கு மூட்டு வலிகள் வர வாய்ப்பு இருக்கு. அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சனுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாகவே இந்த வாரம் முழுமைக்கும் கடகராசியிலிருந்து நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து சிம்மராசி. சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சொல்லி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கிறார். நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள், அவர்களுக்காக செலவுகள் செய்வீர்கள். அவர்களும் பரஸ்பரம் உங்கள் மீது நட்பை காண்பிப்பார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேதுவான் இருந்தாலும் குருடைய பார்வை இருப்பதனால் குடும்பத்தில் பெரிய பிரச்சனைகள் இருக்காது. குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். 4ஆம் இடத்துல சூரியன் புதன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகிய மாணவர்கள் நல்ல எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது இந்த வாரம் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். 7ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பது உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்படும். இருந்தாலும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. 7ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பது உங்களுக்கு திருஷ்டியை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை அந்த செயல்கள் நடப்பதற்கு முன்பாக வெளியிலே சொல்லக்கூடாது. வெளியில சொல்லிவிட்டு எதை செய்தாலும் அதில் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே வெளியே சொல்லாமல் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை ஏற்படுத்திக்கும். என்றால் உங்களுக்கு ராசிக்கு சனியுடைய பார்வை திருஷ்டியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருப்பதனால் இந்த வாரத்திலே வெளியிடங்களுக்கு பயணம் செய்யும் போது மிக எச்சரிக்கையாக இருக்கட்டும். அதுவும் முக்கியமாக தண்ணீர் அதிகமாக உள்ள இடத்திலே பிரயாணம் செய்வதை முடிந்தவரை தவிர்த்து விட நல்லது. 10ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பது தொழில்துறை விருத்தி இருக்கிறது. தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம், அந்த முயற்சிகளை வெற்றி கிடைக்கும். ஆனால் அதற்குரிய லாபம் கிடைப்பதில் காலதாமதமாகும். அதாவது தொழில்துறையில லாபம் கிடைப்பதில் காலதாமதமாகும். இருந்தாலும் தொழில்துறையில் வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயமாக இருக்கிறது. விரயஸ்தானத்துல செவ்வாய் இருப்பது இந்த வாரத்திலே தந்தைக்காகவும் தாய்க்காகவும் செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். ஆனால் அதற்குரிய வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அவர்களுடைய தாய் தந்தருடைய பேராசி பேராதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இந்த வாரம் சிம்மராசியில் பிறந்த நல்ல நாட்கள். சிம்மராசியில் பிறந்து மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 4 புதன்கிழமை நல்ல நாள். பூரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 3 செவ்வாய்க்கிழமை, டிசம்பர் 5 வியாழக்கிழமை, டிசம்பர் 7 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 3 செவ்வாய்க்கிழமை, டிசம்பர் 4 புதன்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் சிம்மராசியில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதனால் தாய் தந்தை ஆரோக்கியத்திற்காக சிறு செலவுகள் ஏற்படும். மேலும் உங்களுக்கு திருஷ்டியின் காரணமாக உங்கள் செயல்பாடுகள் முடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் வைக்க வேண்டும். செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு பகல் நேரத்திலே நெய்தீபம் வைக்க வேண்டும். ஆஞ்சநேயருக்கு எப்பொழுது வேண்டுமானால் வைக்கலாம், ஆனால் முருகப்பெருமானுக்கு பகல் நேரத்தில் வைப்பது நல்லது. இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக சிம்மராசிரியர்கள் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கன்னிராசி. கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். உங்கள் ராசிக்கும் குருடைய பார்வை இருக்குது. ஆகவே இந்த வாரத்திலே தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள், அதில் நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள்.
உங்கள் ராசியிலே கேதுவான் இருந்து குருவால் பார்க்கப்படுகிற நல்ல ஞானத்தையும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. 3ஆம் இடத்தில் சூரியன் புதன் இருப்பது தைரியமாக நீங்கள் காரியத்தை செய்வீர்கள். அந்த காரியத்தில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். 4ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார். ஆகவே 4ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதால் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும். தாயின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். அதன் மூலமாகவும் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள் என்பது உறுதி. இந்த வாரம் 4ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது இந்த வாரத்துல நண்பர்கள் உறவினர்கள் வருகை உங்கள் வீட்டில அதிகமாக இருக்கும். அவர்களுடைய பரிபூர்ண நட்பும் பரிபூர்ண உறவும் உங்களுக்கு நன்றாக இருக்கும். அவர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். 6ஆம் இடத்துல சனிபான் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். அதன் மூலமாக ஓரளவு தொழில்துறையை விருத்தியை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். 7ஆம் இடத்துல ராகுவான் இருப்பது மனைவின் உங்கள் மீது சிறிது கோபத்துடன் இருப்பார்கள். இருந்தாலும் அந்த 7ஆம் இடத்திற்கு குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பதனால் பெரிய பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்காது. மனைவியால் நீங்கள் நல்ல பாக்கியத்தை அடைவீர்கள். லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது எதிரிகளால் கூட நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். எவ்வளவு எதிரிகள் இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேராலும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் தெய்வ பலம் முழுமையாக கிடைக்கிறது. ஆகவே இந்த வாரத்தில் நீங்கள் எந்த காரியங்கள் செய்தாலும் வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயமாக இருக்கும். மேலும் தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரை செய்தாலும் நல்ல பலன்களையும் நல்ல முன்னேற்றத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரத்திலே குடும்பத்திலே கூட சுபகாரியங்கள் நடக்கும். அதற்கான முகாந்திரமும் இந்த வாரம் தெரியும். இந்த வாரம் கன்னிராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். கன்னிராசியில் பிறந்து உத்திரம் 2, 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 3 செவ்வாய்க்கிழமை, டிசம்பர் 4 புதன்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 4 புதன்கிழமை, டிசம்பர் 5 வியாழக்கிழமை, டிசம்பர் 7 சனிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். சித்திரை 1, 2 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 3 செவ்வாய்க்கிழமை, டிசம்பர் 5 வியாழக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து கன்னிராசியில் இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதனால் மூத்த சகோதரனுக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்படும். மேலும் உங்களுக்கு ரத்தம் சம்பந்தப்பட்ட சிறு பிரச்சனைகள் ஏற்படும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிநாதன் புதன் 3ஆம் இடத்திலே வக்கரம் பெற்றிருப்பதனால் சில நேரம் தைரியமாக இருப்பீர்கள், சில நேரம் தைரியம் குறைந்து இருப்பீர்கள். அதற்கு பரிகாரமாக புதன்கிழமை பெருமாளுக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக கன்னிராசியிலிருந்து இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து துளாராசி. துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து இந்த 3ஆம் இடத்திற்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கிறார். 3, 8 பரிவர்த்தனமாக அமைந்திருக்கிறது. ஆகவே இந்த வாரம் ஆரோக்கியத்தில் முக்கியமாக வெளியிடங்களில் சாப்பிடும் போது மிகவும் எச்சரிக்கை தேவை. கடினமான பொருட்களையும் அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களையும் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சூரியன் புதன் இருப்பது புத ஆத்தியோகம் உங்கள் வாக்குஸ்தானத்திற்கு வருகிறது. ஆகவே இந்த வாரம் குடும்பத்திலே அமைதியான சூழ்நிலைகள் உருவாகும். குடும்ப உறுப்பினர்களுடைய நட்பு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சுக்கிரன் இருப்பது இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 5ஆம் இடத்திலே சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை இனம் கிடைக்க பெறுவார்கள். மாணவர்கள் பரீட்சைக்கு முன்பாக வெளியிடங்களில் சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. ஏனென்றால் உணவின் மூலமாக வயிறு உபாதைகள் ஏற்பட்டு பரீட்சையில தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் வராமல் போக வாய்ப்பு இருக்குது. ஆகவே தேர்வுக்கு முன்பாக 2-3 நாட்களுக்கு முன்பாக வெளியிடங்களில் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டும். அடுத்து 6ஆம் இடத்துல ராகுவான் இருப்பது பழைய பாக்கியங்கள் வசூலாகும். ஆகவே அதன் மூலமாக தொழில்துறை விருது நன்றாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல குருபகவான் இருப்பது அதுவும் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே வயிறு உபாதைகள் ஏற்படும். மற்றவர்களுக்கு ஜாமீன் போடுவதையும் கடன் கொடுப்பதையும் இந்த வாரம் தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே இந்த வாரத்திலே தொழில்துறை விருத்தி நன்றாக இருக்குது. ஆனால் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சலுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு பெற முடியும். இந்த வாரத்துல எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்தால் நிச்சயமாக நன்மைகளை பெறுவீர்கள். இல்லாவிட்டால் அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் சிறு சிறு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். இந்த வாரம் துளாராசியில் பிறந்த நல்ல நாட்கள். துளாராசியில் பிறந்து சித்திரை 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 3 செவ்வாய்க்கிழமை, டிசம்பர் 5 வியாழக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். சுவாதிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 4 புதன்கிழமை, டிசம்பர் 7 சனிக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 3 செவ்வாய்க்கிழமை,
டிசம்பர் 5 வியாழக்கிழமை, டிசம்பர் 7 சனிக்கிழமை 3 நாட்கள் நல்லா இருக்கும். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றிய முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், துலா ராசியிலே பிறந்தவர்களுக்கு அஷ்டம குரு நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கூறியிருந்தேன். அது முக்கியமாக கடன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது, மற்றவர்களுக்கு ஜாமீன் போடுவதையும் தவிர்ப்பது நல்லது. மேலும் உடல் உபாதைகளாக உங்களுக்கு வயிற்றில் நோய்கள் ஏற்படும். அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதனால் தொழில்துறை அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அந்த அலைச்சலிருந்து விடுதலை பெறுவதற்காக செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். ஆக வியாழக்கிழமை குரு பகவானுக்கும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும் பகல் நேரத்திலே பகல் 12 மணிக்குள் நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக துலா ராசியில் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசியிலே சூரியன் புதன் இருப்பது புது ஆதித்ய யோகத்தை தருகிறார். ஆகவே இந்த வாரம் ஒரு சிறப்பான வாரமாக அமைய வாய்ப்பு இருக்கிறது. புத்திசாலித்தனமாக காரியங்களை செய்து அதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 9ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றிருப்பதால் தந்தை மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் ஏற்படும், இருந்தாலும் பெரிய தோஷங்கள் பிரச்சனைகள் ஏற்படுத்தாது. உங்கள் ராசி குருடைய பார்வை முழுமையாக இருப்பதனால் தெய்வ பலம் இருக்குது. அந்த தெய்வ பலத்தின் மூலமாக பிரச்சனைகள் இருந்தாலும் விடுபட்டு நன்மைகளை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுப்பன் இருப்பது மனைவியால் தன லாபத்தை பெறுவீர்கள். பெண்களால் நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்கள் பெண்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். 4ஆம் இடத்தில் சனிபான் இருந்தாலும் ஆட்சிய பலத்துடன் இருக்கிறார். ஆகவே தாய்க்கு பெரிய தோஷங்கள் பிரச்சனைகள் இருக்காது, இருந்தாலும் தாய்க்கு உடல் வலிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உடல் வலி மூட்டு வலிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆனால் பெரிய தோஷங்கள் பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுத்தாது. தாய் சிறிது பிடிவாதமாக பேசுவார்கள். சிறிது அனுசரித்து நீங்கள் பேசினால் நன்மைகளே நடக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. குழந்தைகளால் பெரிய பிரச்சனை இருக்காது, இருந்தாலும் அவர்களுக்கு சிறு ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். குழந்தைகள் வெளியிடங்களில் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்துவது நல்லது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல குருவான் இருந்து உங்கள் ராசியை பார்வையிடுகிறார். ஆகவே இந்த வாரம் தெய்வ பலம் மிக்க வாரமாக இருக்கிறது. தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள், அதில் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருந்தாலும் அது 9ஆம் இடம் என்பது ஒரு சுபஸ்தானமாக இருப்பதனால் தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னாடி இருந்தாலும் பெரிய தோஷங்கள் ஏற்படாது. தந்தையுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். லாபஸ்தானத்தில் கேதுவான இருப்பது உங்கள் வீட்டிற்கு தாத்தா பாட்டி போன்றவர்களுடைய அனுகூலம் இருக்கிறது. அவர்கள் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொண்டு உங்களுக்கு நன்மைகளை செய்வார்கள். இந்த வாரம் விருச்சிக ராசியில் இருந்து நல்லா இருக்கும். விருச்சிக ராசியில் இருந்து விசாகம் 4வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 3 செவ்வாய்க்கிழமை, டிசம்பர் 5 வியாழக்கிழமை, டிசம்பர் 7 சனிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். அனுஷத்திலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 4 புதன்கிழமை நல்ல நாள். கேட்டிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 3 செவ்வாய்க்கிழமை, டிசம்பர் 5 வியாழக்கிழமை, டிசம்பர் 7 சனிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் விருச்சிக ராசி பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சனிபான் இருப்பது அர்த்தாஷ்டம் சனி. அர்த்தாஷ்டம் சனியாக இருப்பதால் எந்த காரியம் சிறிது தடைப்பட்டு நடக்கும். நிச்சயமாக வெற்றிகரமாக நடந்தாலும் ஆரம்பத்தில் சிறு தடைகள் ஏற்படும். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. அடுத்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் அவர் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை உங்கள் ராசிநாதன் நீச்சம் பெற்றிருப்பது உங்களுக்கு சிறு பலகீனங்களை கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக விருச்சிக ராசியிலிருந்து இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியில் இருந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் குரு, உங்கள் ராசிநாதன் குரு 6 கூடையவன் லக்னத்தின் ராசியில இருக்கிறார். 1-6 பருவத்தனமாக இருக்கிறது. ஆகவே இந்த வாரம் ஆரோக்கியத்தில் மிக மிக அக்கறை தேவை. வீக்கம், சிறு அளவில் வீக்கம் வர வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த வாரத்துல கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. 6ஆம் இடத்துல குருபான் இருப்பது கடன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். ஆனால் கடன் கொடுப்பதையும் புதிதாக கடன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சனிபான் இருப்பது சில நேரம் தைரியமாக இருப்பீர்கள், சில நேரம் தைரியம் குறைந்து இருப்பீர்கள். ஆனால் தைரியமாக இருங்கள். எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாகவே அமைய வாய்ப்பு இருக்கிறது. இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அவர்களுடைய ஆரோக்கியம் ஓரளவு நன்றாகவே இருக்கும். 4ஆம் இடத்துல ராகுவான் இருந்தாலும் அது குருடைய வீடு நட்பு வீடாக இருப்பதனால் தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தாய்க்கு சிறு அளவில் மூட்டு வலிகள் ஏற்படும். ஆனால் பெரிய பிரச்சனைகள் தோஷங்கள் ஏற்படுத்தாது. தொழில்துறையில அலைச்சல் இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் அதற்குரிய வளர்ச்சி உங்கள் கையில் இருக்கிறது.
6ஆம் இடத்துல குருவான் இருப்பது மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். ஏனோ தானே என்று படித்தால் மதிப்பெண்கள் குறைய வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. இந்த வாரம் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசக்கூடாது. அவ்வாறு பேசினால் தேவையற்ற சண்டைகள் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. 10ஆம் இடத்திலே கேதுவான் இருப்பது தொழில்துறைய புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். விரயஸ்தானத்தில் சூரியன் புதன் இருப்பது தொழில் விஷயமாக செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானம் நீங்கள் கஷ்டப்பட்டு பெற முடியும். மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்து மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. இந்த வாரம் தனுசு ராசி நல்ல தனுசு ராசியிலே பிறந்து மூலம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 4 புதன்கிழமை நல்ல நாள். பூராண நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 3 செவ்வாய்க்கிழமை, டிசம்பர் 5 வியாழக்கிழமை, டிசம்பர் 7 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். உத்திராடம் 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 3 செவ்வாய்க்கிழமை, டிசம்பர் 4 புதன்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல குருவான் இருப்பது பண விஷயத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கூறினேன். அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. அடுத்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலும் சிறு பிரச்சனை வரும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விஷயமாகவும் நிலம் விஷயமாகவும் சிறு பிரச்சனைகள் வரும். இதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமாளுக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக தனுசு ராசியில் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மகர ராசி. மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் செல்வன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் நன்மைகளை செய்வார்கள். அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை இருக்கிறது, தெய்வ பலம் இருக்குது, சந்தோஷம் இருக்கிறது. குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். அதில் நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகுபான் என்றாலும் குருடைய வீடாக இருப்பதனால் இந்த வாரம் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இளைய மூத்த சகோதரர்களுக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே கணவனின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. ஆனால் பெரிய பிரச்சனைகள் தோஷங்கள் ஏற்பட வாய்ப்பில்லை. ஏனென்றால் கடந்த சில நாட்களாக இருந்த மருத்துவ செலவுகளுக்கு இப்பொழுது நல்ல முடிவு வர காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே கேதுவானது குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே தெய்வபலம் நன்றாக இருக்கிறது. தெய்வ சிந்தனை உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் தாய் தந்தருடைய ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனைகள் இருக்காது. அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். லாபசந்தில சூரியன் புதன் இருப்பது இந்த வாரத்திலே தொழில்துறையிலே நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் சிறிது அலைச்சலின் பேரில் கிடைக்கும். ஆனால் தோல்விகள் என்பது இருக்காது. விரயஸ்தானத்தில் சுக்கரன் இருப்பது தொழில் விருத்திக்காக விளம்பரங்கள் நிறைய செய்ய வேண்டியிருக்கும். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த வாரம் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான முயற்சிகள் இந்த வாரம் நீங்கள் தாராளமாக செய்யலாம். அடுத்து மகர ராசியில் இந்த வாரம் நல்ல மகர ராசியில் பிறந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 3 செவ்வாய்க்கிழமை, டிசம்பர் 4 புதன்கிழமை மிக நல்ல நாட்கள். அடுத்து திருவோணத்திலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 4 புதன்கிழமை, டிசம்பர் 5 வியாழக்கிழமை, டிசம்பர் 7 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 3 செவ்வாய்க்கிழமை, டிசம்பர் 5 வியாழக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுக்கு 7 சனி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் ஆரம்பத்தில் தடை ஏற்படுமோ என்ற பயம் ஏற்படும். ஆனால் பயப்பட வேண்டியதில் அடுத்து வெற்றியை கொடுக்கும். அந்த பயங்கள் நீங்குவதற்காக ஒவ்வொரு வாரமும், அது முக்கியமாக இந்த வாரத்தில் சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கு மகராசிரியர்கள் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அதிலே முக்கியமாக சனி பகவானுக்கு தீபம் போடும்போது நல்லெண்ணெய் தீபம் தான் வைக்க வேண்டும். எள் தீபம் என்பது போடுவது அவ்வளவு சிறப்பானது அல்ல. நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினால்தான் மிகவும் சிறப்பானது. ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் ஏற்றி விட்டு வாருங்கள். இந்த 2 தீப வழிபாடு மாத்திரம் உங்களுக்கு போதுமானது. அடுத்து கும்பராசி. கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசி ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். கடந்த சில மாதங்களாக வக்கரகதியிலே இருந்த சனிபான் இப்போது வக்கரம் தீர்ந்து இருப்பதனால் இனிமேல் பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் சனிபான் உங்கள் ராசியை ஆட்சி பலத்துடன் இருப்பதால்
நினைத்த காரியங்கள் கைகூடும். இதுவரை நீங்கள் செய்யாத சாதனைகள் எல்லாம் இனிமேல் செய்ய காத்திருக்கிறீர்கள். அதுவும் முக்கியமாக அடுத்த வருடம் மிக மிக யோகமான வருடமாக இந்த கும்பராசியை பிறந்தவர்களுக்கு இருக்கிறது. நினைத்ததெல்லாம் சாதிக்கக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் அமைந்திருக்கிறது. இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகுவான் இருப்பது குடும்பத்தில சிறு பிரச்சனைகள் ஏற்படும். இருந்தாலும் குருபவான் 4ஆம் இடத்தில் இருப்பதனால் நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மற்றவர்களுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. கோபத்தை மாத்திரம் முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது எவ்வளவு நீங்கள் சம்பாதித்தாலும் கடன் அடைப்பதற்கும் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்குமே சரியாக இருக்கும். ஆகவே இந்த வாரம் பண விஷயத்தில் சிறிது எச்சரிக்கை தேவை. ஆனால் கடன் தீர்வதற்கான வாய்ப்புகள் இருந்து அதற்குரிய வருமானம் நீங்கள் பெற்று விடுவீர்கள். 8ஆம் இடத்துல கேதுவானதாலும் குருவால் பார்க்கப்படுகிற. ஆகவே பிரயாணத்தில் பெரிய பிரச்சனைகள் தீங்குகள் ஏற்படாது. பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. 10ஆம் இடத்துல சூரியன் புதன் பூத ஆதித்ய யோகம் 10ஆம் இடத்துல வருகிறது. ஆகவே தொழில்துறை விருத்தி நன்றாக இருக்குது. எல்லா தொழில்துறையிலும் நீங்கள் எந்த தொழில் செய்வர்களாக இருந்தாலும் அந்த தொழிலை நல்ல முன்னேற்றத்தையும் விருத்தியும் அடைவீர்கள் என்பது உறுதி. லாபஸ்தானத்தில் சுக்கன் இருப்பது பல விதத்திலும் லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தர்ம பலன்கள், நீங்கள் இதுவரை செய்த தான தர்மங்களுக்கு நல்ல பலன்களை இந்த வாரம் நீங்கள் அனுபவிப்பதற்கு இருக்கிறீர்கள். தாயின் ஆரோக்கியம் தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தாய் தந்தர்கள் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டாலும் நீங்கள் நிச்சயமாக வெற்றியை பெறுவீர்கள் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் கும்பராசியில் பிறந்து நல்ல கும்பராசியில பிறந்து அவிட்டம் 3-4 பாதங்களை பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 3 செவ்வாய்க்கிழமை, டிசம்பர் 5 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். சதயத்திலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 4 புதன்கிழமை, டிசம்பர் 7 சனிக்கிழமை நல்ல நாட்கள். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களை பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 3 செவ்வாய்க்கிழமை, டிசம்பர் 5 வியாழக்கிழமை, டிசம்பர் 7 சனிக்கிழமை. இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுக்கு 4ஆம் இடத்திலே குரு பகவான் இருப்பது வக்கரகதியிலே இருப்பதனால் தொழில்துறையில திடீர்னு முன்னேற்றம், திடீர் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட வாய்ப்பு. அதுக்கு பரிகாரமாக வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். மேலும் 6ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது தொழில்துறையிலே வரக்கூடிய வருமானம் கடன் தீர்ப்பதற்கு சரியாக இருக்கும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். உங்கள் ராசியிலே 7.5 சனியாக சனி பகவான் இருக்காது. அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்ல தீபம், ஆசிரியர் நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த 3 தீப வழிபாட்டின் மூலமாக கும்பராசிலே பிறந்தவர்கள் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மீனராசி. மீனராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் குருவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கிறார். உங்கள் ராசியிலே ராகுவான் இருப்பது இந்த வாரத்துல இளைய சகோதரன் மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். மேலும் கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். முடிந்தவரை கோபத்தை தவிர்த்து விடுவது நல்லது. தேவஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். அதில் நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். சிலருக்கு கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகளும் தேடி வரும். 5ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். 7ஆம் இடத்திலே கேதுபானதாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே மனைவியின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனைவிக்கு அந்த ஆரோக்கிய குறைவுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து சந்தோஷத்தை அடைவார்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன் புதன் புதாத்தி யோகத்தை தருகிறார்கள். குருடைய பார்வையும் இருக்கிறது. ஆகவே தேவபலம் நன்றாக இருக்குது. கணவன் மனைவிக்கு இருந்த பிரச்சனைகள் தீரும். மனைவியால் நல்ல பாக்கியம் இருக்கிறது. தந்தை உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டால் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரத்திலே நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகளுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். 10ஆம் இடத்தில் சுக்கரன் இருக்கிறார். தொழில்துறையிலே நல்ல அமைதியான சூழ்நிலைகள் ஏற்படும். தொழில் போட்டியிலே வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலைகள், அந்த முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனிபான் இருப்பது எவ்வளவு லாபம் வந்தாலும் செலவினங்கள் ஆகும். ஆனால் செலவினங்களுக்கு ஏற்ற லாபமும் கிடைக்கும். இந்த வாரத்திலே தொழில்துறை விருத்தி நன்றாக இருக்கிறது. நல்ல லாபம் இருக்கிறது. அதற்குரிய செலவினங்களும் இருக்கும். ஆக நன்மை தீமை அனைத்தும் கலந்து நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய வாரமாக மீனராசியிலிருந்து இந்த வாரம் அமைந்திருக்கிறது. இந்த வாரம் மீனராசியிலிருந்து நல்ல நாட்கள். மீனராசியிலிருந்து பூரட்டாதி 4ஆவது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 3 செவ்வாய்க்கிழமை, டிசம்பர் 5 வியாழக்கிழமை, டிசம்பர் 7 சனிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். உத்திரட்டாதியிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 4 புதன்கிழமை நல்ல நாள். ரேவதியிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 3 செவ்வாய்க்கிழமை, டிசம்பர் 5 வியாழக்கிழமை, டிசம்பர் 7 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் மீனராசி பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். மீனராசியிலே பிறந்தவர்கள் இந்த வாரம் நம்முடைய ஸ்ரீனிவாசன் பஞ்சாங்கத்தில் 20, 21வது பக்கத்தில் இருக்கின்ற
தினசரி சொல்ல வேண்டிய மந்திரங்களை தினசரி நீங்கள் பாராயணம் செய்துவிட்டு வாருங்கள். நிச்சயம் எல்லா வகையிலும் இருந்த பிரச்சனைகளிலும் நன்மைகளை பெறுவீர்கள். மேலும் 7:30 சனி நடந்து கொண்டிருப்பதால் சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்ல தீபம், ஆஞ்சநேயருக்கு நீதம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாகவே மீனராசி இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. எம்முடைய சீனிவாசன் பஞ்சாங்கம் யூடியூப் சேனலில் 2025 ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக வெளியிட்டிருக்கிறோம். அதற்குரிய பரிகாரங்கள் முழுமையாக கொடுத்திருக்கிறோம். அதன்படி செயல்பட்டு எல்லோரும் நன்மைகளை பெற முடியும். மேலும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்துவிட்டு நீங்கள் தெய்வ அனுகிரகத்தை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறாக இந்த வாரத்தை வரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி முதலில் பார்த்து அதன் பிறகு இந்த வாரத்தை ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நாள் பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.